ஸோ எஸ் ஓபிஎஸ் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங்க்கு நம்ம வந்து எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றதுன்ட்டு வந்து நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஓபிஎஸ் வந்து ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும், ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ சிம்பிள் டேர்ம்ஸ் போட்டு சிம்பிளா முடிச்சிருக்கேன். ஸோ நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓபிஎஸ் ஓபன் பண்ணதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்டியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி 1080 ப்ரீ 1440pலாம் எதுவும் இருக்காது. ஸோ இதெல்லாம் நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது. ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்டே என்ன பண்ணோம்னா ஆட் சீன் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் வந்து ஃபார் யூடியூப் போட்டு ஒரு சீன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து எம்டியா இருக்கும். ஸோ இதுல வந்து எதுவுமே இருக்காது. இப்போ நீங்க வந்து கேமை வந்து ஸ்ட்ரீம் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா ஆட் சோர்ஸ் பிளஸ் கொடுத்துட்டு கேமிங் கேப்சர்னு இருக்கும். ஸோ கேமிங் கேப்சர் கொடுத்துட்டு இங்க உங்களுக்கு தேவையான கேம் ஃபோர்ட்நைட் ஸோ ஃபோர்ட்நைட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு நீங்க இதுல வந்து ஃபோர்ட்நைட் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ ஸ்பெசிபிக் விண்டோன்னு கொடுத்துடுங்க. நான் எப்பவுமே வந்து ஸ்பெசிபிக் விண்டோன்னு தான் தருவேன். ஸோ ஸ்பெசிபிக் விண்டோன்னா ஜஸ்ட் ஃபோர்ட்நைட் மட்டும் வந்து கேப்சர் ஆகும். ஸோ கொடுத்துட்டே விண்டோ இதுல வந்து ஃபோர்ட்நைட் நீங்க வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா AMD சாஃப்ட்வேர் நீங்க ஒரு அப்ளிகேஷன் போயிட்டு இருக்குல்ல, ஸோ ரெக்கார்ட் பண்றது. ஸோ அதே மாதிரி இங்க வந்து ஃபோர்ட்நைட் ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபோர்ட்நைட் கேப்சர் ஆயிரும். ஸோ கேப்சர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஆடியோ சோர்ஸ். ஸோ நீங்க வந்து இதுல வந்து இப்போ மைக்ரோஃபோன் கேப்சர் பண்ணணும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா ஆட் இன்புட் கேப்சர். ஸோ சாரி ஆடியோ இன்புட் கேப்சர் இங்க வந்து மைக்குன்னு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்க மைக்ரோஃபோன் வந்து கேப்சர் ஆயிரும். ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேமோட ஆடியோ வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அப்ளிகேஷன் ஆடியோ கேப்சர் நீங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்துட்டு இங்க வந்து ஃபோர்ட்நைட்னு கொடுத்துருங்க. ஃபோர்ட்நைட் ஆடியோன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதுல வந்து ஃபோர்ட்நைட் அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்கன்னா ஃபோர்ட்நைட்டோட ஆடியோ வந்து கேப்சர் ஆயிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த மூணு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஃபர்ஸ்ட் வந்து பிளஸ் கொடுத்துட்டு கேம் கேப்சர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுல வந்து ஃபோர்ட்நைட் ஸ்பெசிபிக் விண்டோன்னு கொடுத்துட்டு ஃபோர்ட்நைட் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. செகண்ட் வந்து ஆட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து ஆடியோ இன்புட் கேப்சர்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபோர்ட்நைட் ஆடியோ. ஸோ அப்ளிகேஷன் ஆடியோ கேப்சர், அதாவது ஒரு அப்ளிகேஷன்ல வர ஆடியோ, தட் மீன்ஸ் ஃபோர்ட்நைட் கேம்ல இருந்து வர ஆடியோ. ஸோ அதை ஓபன் பண்ணிட்டு அதுலயே வந்து ஃபோர்ட்நைட் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் இவ்வளவுதான். இந்த பக்கம் எல்லாமே வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மெயின் வந்து என்ன பாத்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ். ஸோ இதுல வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். நான் வந்து தேவையானது மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வீடியோ போயிடுங்க. ஸோ இதுல வந்து பேஸ் கேன்வாஸ் ரெசல்யூஷன்னா நீங்க கேமை வந்து எந்த ரெசல்யூஷன்ல பிளே பண்றீங்க. ஸோ இப்போ கேமை வந்து 1080p விளாண்டீங்கன்னா 1080p செலக்ட் பண்ணிக்கோங்க. 1440p விளாண்டீங்கன்னா 1440p செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அவுட்புட் ஸ்கேல்ட் ரெசல்யூஷன்னா யூடியூப் லைவ்ல வந்து உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன்ல வந்து வரணும். இப்போ கேம் வந்து 1080pல வந்து ரன் பண்றீங்க, உங்களுக்கு யூடியூப்லயும் 1080p வரணும்னா நீங்க 1080p செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு கேம் வந்து நீங்க வந்து 1440pல விளையாடுறீங்க, சோ அதே ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு வந்து யூடியூப் லைவ்லயும் வரணும்னா அதே மாதிரி நீங்க காப்பி பண்ணி போட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே மாதிரி ரன் ஆகும். ஸோ யூஸ்வலா வந்து எல்லாம் 1080pல தான் விளையாடுவீங்க. ஸோ நீங்க வந்து 1080pல விளாண்டீங்கன்னா நீங்க வந்து 1440pல வந்து ஸ்ட்ரீம் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கிளாரிட்டி இருக்காது. ஸோ 1080pல விளாண்டீங்கன்னா 1080pல ஸ்ட்ரீம் பண்ணுங்க. இதே நீங்க வந்து 1440pல விளாண்டீங்களா நீங்க வந்து எய்தர் 1440ல வந்து ஸ்ட்ரீம் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்க வந்து 1080pல ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஸோ இதுதான் மேட்டர். ஸோ போடுறது அப்படியே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து அவுட்புட். ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ இதுல வந்து ஸ்ட்ரீமிங் கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ என்கோடர் வந்து நான் வந்து AV1 வச்சிருக்கேன். ஸோ உங்க கிராபிக்ஸ் கார்டு வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருந்ததுன்னா AV1 வச்சுக்கோங்க. ஸோ AMD யூஸ் பண்றீங்கன்னா AMD GPU யூஸ் பண்றீங்கன்னா அது கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருந்ததுன்னா AV1 வச்சுக்கோங்க. இல்ல AMD கொஞ்சம் பவர் கம்மினா நீங்க வந்து either ABC போய்க்கலாம், இல்ல HE
விசி போய்க்கலாம். ஸோ இது ரெண்டுத்துல நீங்க ஏதாவது ஒன்று போய்க்கோங்க. X264 வச்சீங்கன்னா உங்க CPU மொத்தமும் ஃபுல் பொட்டன்ஷியலோட யூஸ் ஆகும். ஸோ அது வந்து கேம் வந்து கொஞ்சம் லேக் ஆகும். ஸோ அதனால வந்து இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. எதர் வந்து இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. ஏபிசி இல்ல ஹெச்இவிசி ரெண்டுல ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து AV1 வச்சுக்கோங்க. AV1 வச்சீங்கன்னா உங்களோட GPU வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து NVIDIA GPU இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்க வந்து AV1 AVCன்னு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங். ஸோ ஸ்ட்ரீமிங் வந்து நீங்க இங்க என்ன தரீங்களோ இதான் தரணும். ஸோ இங்க அவுட்புட்ல என்ன தரீங்களோ அதே தான் நீங்க வந்து இங்க இருக்கிற ரீஸ்கேல் அவுட்புட்லயும் தரணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி லைக் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளாரிட்டி தான். ஸோ நீங்க வந்து எவ்வளவு கம்மியா வைக்கிறீங்களோ கிளாரிட்டி கொஞ்சம் பிளர்னு இருக்கும். எவ்வளவு அதிகமா வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஹெவியா இருக்கும். அப்புறம் ரேட் கண்ட்ரோல் இது வந்து எப்பவுமே CBR சூஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே CBR தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ ஹை குவாலிட்டி இது வந்து ஹை குவாலிட்டி CBR நினைக்கிறேன். ஸோ நீங்க வேணா இதையும் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் சூஸ் பண்றது ஹை குவாலிட்டி போனீங்கன்னா கொஞ்சம் வந்து FPS இங்க கேம்ல டிராப் ஆகும். ஸோ கொஞ்சம் டிலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் வரலாம். ஸோ பிட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கூகுள் பண்ணியே நான் காட்டிடுறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா யூடியூப் இதுலயே கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1080p 60 FPS தான் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. ஸோ நீங்க வந்து AV1 இல்லைன்னா H.265 யூஸ் பண்ணீங்கன்னா உங்க வீடியோ பிட் ரேட் மினிமம் வந்து 4 Mbps இருக்கணும். தட் மீன்ஸ் இது வந்து 4000 இருக்கணும். ஸோ இங்க வந்து 4000 இருக்கணும். அதாவது மினிமம். மேக்ஸிமம் வந்து 10 Mbps 10,000 இருக்கணும் இல்லைன்னா. ஸோ மினிமம் வந்து 4000 மேக்ஸிமம் வந்து 10,000 இருக்கணும். லைக் மேக்ஸிமம் பிட் ரேட் செட்டிங்ஸ் AV1 H.265 AV1 சூஸ் பண்ணீங்கன்னா இங்க வந்து AV1 இல்ல வந்து இந்த H.265 சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கணும். H.264 சூஸ் பண்ணீங்கன்னா வந்து 1080p 60 FPSல 12,000 இருக்கணும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா H.264 AVC சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12,000 இருக்கணும். ஸோ சேம் கோஸ் டு 1440p 60 FPS. ஸோ 1440p 60 FPSல தட் மீன்ஸ் இங்க வந்து 1440p இருந்துட்டே நீங்க அதே மாதிரி இங்க வந்து 1440p கொடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து மினிமம் வந்து எவ்வளவு இருக்கணும்னா மினிமம் வந்து AV1 இல்லனா H.265 யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 6,000 இருக்கணும். ஸோ AV1 இல்ல வந்து HEVC தட் மீன்ஸ் H.265 யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 6,000 மினிமம் வைக்கணும். இல்லனா வந்து மேக்ஸிமம் 30,000 வரைக்கும் நீங்க வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்ல நீங்க வந்து இது ரெண்டுமே யூஸ் பண்ணல, நீங்க AV1 யூஸ் பண்ணல, H.265 that means HEVC encoding நீங்க யூஸ் பண்ணல, நீங்க வந்து AVC யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து 24,000 இந்த இடத்துல வந்து நீங்க வந்து 24,000 யூஸ் பண்ணோம். இங்க வந்து AVC யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா சோ இதுதான் மேட்டர். சோ இன்னொன்னு என்னன்னா புரிஞ்சுக்கோங்க. சோ இது எவ்வளவு நீங்க வந்து 6,000 30,000 24,000 சோ இதெல்லாம் வந்து பிட் ரேட்ஸ். சோ இது எவ்வளவு அதிகமா இருக்கோ வீடியோ வந்து அதிக கிளாரிட்டியா இருக்கும், எவ்வளவு கம்மியா இருக்கோ வீடியோ வந்து கிளாரிட்டி கம்மியா இருக்கும். சோ எவ்வளவு அதிகமா வைக்கிறீங்களோ உங்க CPU ஆர் GPU வந்து லைக் ஃபுல் பொட்டன்ஷியல்ல ஒர்க் ஆகும். சோ கம்மியா வச்சீங்கன்னா கொஞ்சம் கம்மியா ஒர்க் ஆகும். உங்க சிஸ்டம்க்கு ஏத்த மாதிரி நீங்க அதிகமாவும் கம்மியாவும் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். சோ அதிகமா வச்சீங்கன்னா கேம் பிளே வந்து லேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க சிஸ்டம் வந்து பவர்ஃபுல்லா இல்லைன்னா கம்மியா வச்சீங்கன்னா உங்க சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதுதான் வந்து இந்த ரெண்டு தலைகிற கான்செப்ட். சோ அதே மாதிரி இதெல்லாம் 0 கொடுத்தீங்க. குவாலிட்டி, சோ குவாலிட்டி வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி தான். ஸ்ட்ரீம் வந்து ஸ்பீடா அப்லோட் ஆகணும் அப்படின்னா ஸ்பீட் வச்சுக்கோங்க. குவாலிட்டினா ஸ்ட்ரீம் குவாலிட்டியா இருக்கணும்னா குவாலிட்டி கொடுத்துக்கோங்க. சோ அதே மாதிரி ஸ்ட்ரீம் ப்ரொஃபைல் இது எல்லாமே உங்க செட்டிங்ஸ் தான். இது மேக்ஸிமம் B frames வந்து 3 கொடுத்துக்கோங்க. சோ அவ்வளவுதான். இதுல வேற எதுவுமே நீங்க பண்ண தேவையில்லை. அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம். சோ நீங்க எதுல ஸ்ட்ரீம் பண்ணிட்டு போறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ யூடியூப்னா யூடியூப் கொடுத்துட்டு அக்கௌண்ட்டை வந்து
கனெக்ட் பண்ணி விட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இந்த 3 விஷயம் தான் இந்த இது மெயின். அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரீம் பண்றதுக்கு முன்னாடி மேனேஜ் ப்ராட்காஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு இங்க வந்து உங்களுக்கு தேவையானலாம் என்டர் பண்ணிட்டு கிரியேட் ப்ராட்காஸ்ட் அண்ட் ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் கொடுத்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரீம் வந்து லைவ் ஆயிரும். லைவ் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம்ல வந்து லைவ் வர ஆரம்பிச்சு. ஸோ அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து பேசிக். இது மட்டும் நீங்க தெரிஞ்சாலே போதும், ஓரளவுக்கு நீங்க வந்து ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டெஸ்க்டாப் லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேம் ஸ்ட்ரீம் பண்ண மாட்டேன். நான் வந்து லைக் ஏதாவது கண்டென்ட் வந்து சும்மா ப்ரௌசர் வச்சு போடுறேன்னா நீங்க வந்து இந்த பிளஸ் கொடுத்துட்டு நீங்க ஜஸ்ட் டிஸ்பிளே ஹோல் டிஸ்பிளே கேப்சர் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டேன். ஸோ ஹோல் டிஸ்பிளே வந்து கேப்சர் ஆகும். இதுல வந்து டிஸ்பிளே செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா எல்லாமே பின்ன இருக்கோ அது எல்லாமே வந்து கேப்சர் ஆகுதா. ஸோ இந்த இதுவும் கேப்சர் ஆகும், இதுவும் கேப்சர் ஆகும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இதுல வேற எதுவும் கிடையாது. ஸோ உங்களுக்கு வேண்டாம்னா இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. வேற எதுனாவது ஒரு வீடியோ தேவைன்னா வந்து அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. பக்கத்துல பாம்பு